அஸ்ஸலாமு அலைக்கும் மை ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நான் வீடியோல ஷேர் பண்ணியிருக்கேன். நான் நைட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு மீதி இருந்த மீன் குழம்பு சூடு பண்ணிட்டு இருந்தேன். மத்தியானம் வறுத்த மீன் ஒண்ணு மீதி இருந்துச்சு. அதுவும் அதே குழம்புல போட்டு சூடு பண்ணிட்டேன். இது மறுநாள் சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. அதாவது படிச்ச வேலைக்கு போறதுக்கு மட்டும் குவாலிஃபிகேஷன் தேவையில்லங்க. சிறந்த இல்லத்தரசியா வாழ்றதுக்கு கூட சில பல குவாலிஃபிகேஷன் தேவைப்படுது. அது வேற ஒண்ணும் இல்ல. நம்ம கேஸ் அடுப்புல இந்த பட்டன் போயிருச்சு. 2 நாளா ஆன் பண்ண முடியுது. பட் ஆஃப் பண்ண முடியல. அந்த பட்டன் தனியா கழண்டி வந்துருது. அந்நேரம்லாம் இந்த மாரி கட்டிங் பிளேட வச்சு அழுத்தி தான் ஆஃப் பண்றேன். சிலருக்கு இந்த டிப்ஸ் தெரிஞ்சிருந்திருக்கும். சிலருக்கு தெரியாம இருந்திருக்கும். அதான் ஷேர் பண்ணேன். நம்ம நெனச்ச உடனே அடுப்ப கொண்டு போய் குடுத்து ரிப்பேர் பண்ண முடியாது. லேட் ஆகும். அந்த ஒர்க்கிங் டேல நம்மளால குடுத்துட்டு சமையல் செய்றது கஷ்டமாயிரும்னு சொல்லிட்டு லீவ் டேஸ்ல குடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு 2 நாளா இந்த மாரி தான் அட்ஜஸ்ட் பண்ணி ஆன், ஆஃப் பண்ணிட்டு இருக்கேன். கிராமப்புறத்துலலாம் சொல்லுவாங்க, நைட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுப்பு மேடையை சுத்தமா வச்சுட்டு தூங்குனோன தான் நம்ம வீட்டுக்கு லக்ஷ்மி வரும்னு சொல்லுவாங்க. அது உண்மையோ பொய்யோ தெரியாது. பட் இந்த மாரி கிச்சன சுத்தமா வச்சுட்டு காலையில எந்திரிச்சு வந்து பார்க்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷம் வருது. அது ரொம்ப உண்மைங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.